வணக்கம் அன்பான உறவுகளே. இது மறையூரில் உள்ள குறுமிளகு. இந்த குறுமிளகு சொல்கிறது நாட்டு குறுமிளகு ப்ளஸ் காட்டு குறுமிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, காட்டில் வளரக்கூடிய அந்த காட்டு குறுமிளகையும் நாட்டில் வளரக்கூடிய நாட்டு குறுமிளகையும் ஒன்றாக பட்டிங் முறையில் இணைத்து தான் இந்த குறுமிளகு உருவாக்கப்படுகிறது. மறையூரில் நாட்டு குறுமிளகு கிடைப்பது மிகவும் கிராக்கி. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி குறுமிளகுகள் பல ஆண்டுகள் நிற்கக்கூடியவை. எந்த நோயும் தாக்கினாலும் தாக்க முடியாத அளவிற்கு இந்த குறுமிளகு அந்த அளவிற்கு மெலனான குறுமிளகு. இந்த குறுமிளகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பீன்ஸை போல் நீண்டு நிற்கக்கூடிய காய்கள் நிறைந்து நிற்கக்கூடிய பார்ப்பதற்கு மிக அழகானது. ஆனால் இந்த குறுமிளகுகள் பாதுகாப்பது மிகவும் கடினமாக உள்ளது இந்த இடங்களில். அதனால தான் குறுமிளகு செடிகள் மிக குறைவு. காரணம் என்னென்னா, இதற்கு அந்த அளவிற்கு இவங்களுக்கு உற்பத்தி செலவு கூட கிடைப்பதில்லை பல நேரங்களிலும். இது கிராக்கியாக இருந்தாலுமே பல இடங்களில் வரக்கூடிய குறுமிளகை வாங்கி செல்வதால் இந்த நாட்டு குறுமிளகுக்கு அந்த அளவிற்கு விலை கிடைக்காதன் காரணமாக மறையில் உள்ள அதிகமான விவசாயிகள் இப்போது பாக்கு விவசாயத்திற்கு மாறிட்டாங்க. நீங்கள் வேணால் இந்த பாக்கு மரங்களில் தான் இந்த விவசாயத்தை இந்த குறுமிளகையும் விட்டுருக்காங்க. அதனால் பாக்கு விவசாயத்துக்கு பலதும் மாறினதுனால இந்த குறுமிளகு அந்த அளவிற்கு இப்போ மறையூரில் கிடைப்பதில்லை. ஆனால் உண்மையிலேயே மறையூரில் கிடைக்கக்கூடிய இந்த நாட்டு குறுமிளகு பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டது. இந்த குறுமிளகு ஒரு காலத்தில் கேட்டு வாங்குவாங்க. மறையூரில் உள்ள நாட்டு குறுமிளகு தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. அந்த காலத்தில் பழங்குடியினர் மறையூரில் உள்காடுகளில் அதிகமாக இந்த குறுமிளகை விவசாயம் செய்தனர். தற்பொழுது அது குறைந்துள்ளது என்பதுதான் உண்மை.